கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 20/9/2025 சனிக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமம் 39:23. கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். The Lord was with Joseph and gave him success in whatever he did. கர்த்தருடைய நாம் மகிமைப்படட்டும். வாய்க்க பண்ணுகிற கர்த்தரை குறித்து ஒரு சில நிமிடங்கள் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யோசேப்போடு கர்த்தர் இருந்தபடினால் அவன் எதையெல்லாம் செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். நேற்று தினத்திலும் நாம் இதை குறித்து நாம் கேட்கும் பொழுது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்பதை குறித்து வாசித்தோம், தியானித்தோம். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட சொல்கிற வார்த்தைகள் வேதத்திலிருந்து, கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடியினால் அவன் எதையெல்லாம் செய்தானோ அதெல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். யாருக்கு வாய்க்கும், யாருக்கு நடக்கும்? வாய்க்க பண்ணுகிறார் என்று சொன்னால் நடக்க செய்கிறவர், வாய்க்க பண்ணு, வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் அப்படின்லாம் சொல்லலாம். நம்ம எதை செய்தாலோ அது நடக்கும், நல்லதாய் நடக்கும் என்று சொல்லுகிற அர்த்தம்தான். அதை குறித்து வேதம் நமக்கு யாருக்கு வாய்க்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் சங்கீதம் 1-3 வசனங்களிலே, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். Blessed is the man who does not walk in the counsel of the wicked, or stand in the way of sinners, or sit in the seat of mockers, but his delight is in the law of the Lord, and on his law he meditates day and night. He is like a tree planted by streams of water, which yields its fruit in season, and whose leaf does not wither. Whatever he does prospers. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் செய்கிற காரியங்கள், கர்த்தருடைய வழியில் நடந்து, ஹல்லேலூயா, இப்படியெல்லாம் செய்யும் பொழுது அவருடைய காரியங்கள் வாய்க்கும் என்பதை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. 2வது நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும். A man's steps are directed by the Lord. ஆண்டவர் தான் ஒரு மனிதனுடைய வழிகளை வாய்க்க செய்ய முடியும். 3வது ஏசாயா 53:10, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். The will of the Lord will prosper in his hand. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் செய்வது கர்த்தருக்கு சித்தமானால் அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் வாய்க்க பண்ணுவதற்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. நாம் கையிட்டு செய்கிற சகல காரியங்களையும் வாய்க்க செய்து வெற்றி பெற செய்ய நாம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் கால வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யோசேப்போடு கூட நீர் இருந்தபடினால் அவன் எதையெல்லாம் செய்தானோ கர்த்தர் வாய்க்க பண்ணியிருக்கிறீர். ஹல்லேலூயா. நாங்களும் உமக்கு பயந்து நடக்கும் பொழுது, நாங்கள் உமக்கு பயந்து காரியங்களை செய்யும் பொழுது, சகல காரியங்களையும் நன்மையாய் வாய்க்க செய்து எங்களுக்கும் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை கட்டளையிட, ஆண்டவரே, தேவன் அமைமைக்கு அநேகருக்கு உண்பதாய் நாங்கள் கனப்படுத்தப்படுவதற்கு ஏதுவாய் அவைகள் மாற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறதை விளங்க பண்ண நான் சுபிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கவும், ஆண்டவரே, உம்மால் எல்லாம் நடக்கும் என்பதை நம்பி நடக்கவும், உம்முடைய சித்தத்தின்படி செய்து சகல காரியங்களிலும் நாங்கள் வெற்றி பெற கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen.